சிவகீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 15 22 வரை. வணக்கம் மக்களே. அகத்தியர் ராமருக்கு உபதேசம் செய்ததை பற்றி சூதமுனிவர் கூறுவதை இங்கு நாம் விளக்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்கு அகத்தியர் சம்சார பந்தத்தின் மாயையை பற்றி சற்று காரமாக பேசுவது எதற்காக எனில், துயரக்கடலில் மூழ்கியிருக்கும் ராமரை முதலில் மன அழுத்தத்திலிருந்து பலவந்தமாக வெளியே இழுத்து ஆசுவாசப்படுத்தி சிந்திக்கும் நிலைக்கு கொண்டு வரவே இனி வருவது போன்ற இத்தகைய கடினமான வார்த்தைகளை பேசுகின்றார். இனி வரும் காலத்தில் ராமரது வெற்றிக்காக ஆதித்ய ஹிருதயம் என்கிற மகா மந்திரத்தையும் ராமருக்கு உபதேசிக்கப் போகிறவரும் அகத்தியர்தான். இத்தகைய குருமார்கள் நமக்கு வழிகாட்ட இருக்கும்போது நாம் அவர்கள் கூறுவதை உள்வாங்கி பின்பற்றி செல்லும்போது வாழ்வில் நாம் நன்னிலை அடைவோம் என்பது உறுதியாகும். அகத்தியர் ராமரை பார்த்து, ராமா, உடல் வெறும் தோளால் போர்த்தப்பட்டது என்பதை உணர்வாயாக. இந்த உடலுக்குள் ஆத்மா உள்ளது. அந்த ஆத்மா ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. அது எங்கும் நிறைந்து காணப்படுகின்ற ஒன்றோடு தானும் ஒன்றக்கூடிய ஒன்றாக உள்ளது. ஆனால் அது சரீரத்திற்கு உள்ளும் உள்ளது. மென்மையும் இளமையும் வாய்ந்த அழகி என்று கூறப்படுகின்ற பெண்ணிற்குள்ளும் மற்றும் எல்லோருக்குள்ளும் இந்த ஆத்மாதான் உள்ளது. மற்றபடி அழகு, இளமை என்பதெல்லாம் மாயை. உண்மையில் அவளுக்குள் உள்ள ஆன்மா பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, முகர்வதும் இல்லை. ராமா, அத்தகைய தேகம் கொண்டவளை வெறும் தோல் மாத்திரமே என்று அறிந்து ஒதுக்குவாயாக. எந்த பெண் உன் உயிரை விட மேலானவள் என்று எண்ணுகின்றாயோ, ஐயோ பாவம், அவளே உன் துயரத்திற்கும் காரணமாகிறாள் என்கிறார். ராமா, பஞ்சபூதங்களினின்று உண்டானது இந்த தேகங்கள் என்பதால் அவை பஞ்சபூத சேர்க்கையின் தன்மைகளை தன்னுள் அடக்கி உள்ளது. ஆனால் ஆத்மாவானது அந்த தன்மைகள் கொண்ட தேகங்களில் வெறும் சாட்சியாகவே உள்ளது. அந்த ஆத்மா பரிபூரணமானது, அனாதியானது. யார் இங்கு கணவன், யார் இங்கு மனைவி? அநேகரும் ஒரே தன்மை கொண்ட சகோதரர் போன்ற ஆத்மாக்களே. ஆத்மா ஆகாயம் போன்றது. ஆகாயம் என்றால் என்ன? அது வெட்டவெளி, ஒன்றுமே இல்லை என்பது போலத்தான். அதுதான் ஆகாயம். எங்கும் பறந்திருக்கின்ற பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் உள்ள வெட்டவெளியில் நாம் ஒரு வீடு கட்டுகிறோம். பூமியில் உள்ள காலி இடத்தில், அதாவது வெட்டவெளி ஆகாயத்தில் வீடு கட்டி அதில் அறைகள் அமைத்து அலங்கரிக்கின்றோம். அந்த காலியிடமாக உள்ள ஆகாயம் இப்போது வீட்டின் அறைகளுக்குள் உள்ளது. ஆனால் இனி அந்த வீடு எரிந்து போனதும் அங்குள்ள அறைகள் இடிந்து பொருட்கள் எரிந்து அங்கு அறைகள் இல்லாமல், அலமாரிகள் இல்லாமல் எல்லாம் அழிந்து போய் வெட்டவெளியாகிவிட்டது என வைத்துக்கொள்வோம். வீட்டிற்குள் இருந்த ஆகாயம் எங்கு போனது? அழிந்தா போனது? இல்லவே இல்லை. அது அழியாததாக வெட்டவெளி ஆகாயமாக தற்போது வரை உள்ளது, அவ்வளவே. ராமா, அந்த ஆகாயம் போலவே ஆத்மாவும் அழிவற்றது, எப்போதும் எங்கும் நிறைந்தது. வீட்டிற்குள் இருக்கும் ஆகாயம் போல தேகம் எனும் வீட்டிற்குள் ஆத்மா உள்ளது. அப்படி இருக்கும்போது யாருக்கு யார் கணவன், யாருக்கு யார் மனைவி என்று எவ்வாறு பேதம் கொள்வது என்கிறார் அகத்தியர். தேகங்கள் தான் கொல்லப்படுகின்றன, ஆத்மா கொல்லப்படுவதில்லை. கொலை செய்பவனோ கொல்வதாக நினைக்கிறான், கொல்லப்படுபவனோ தான் இறந்ததாக எண்ணுகின்றான். உண்மையை இருவரும் அறிவதில்லை. உண்மையில் இவன் கொல்வதும் இல்லை, அவன் கொல்லப்படுவதும் இல்லை. எனவே ராமா, நீர் துயரத்தில் தவிப்பது எதற்காக, என்ன காரணம் இருக்கிறது என்பதை சிந்தித்துப்பார் என்று ஞானத்தை இங்கே எடுத்து கூறுகின்றார் அகத்தியர். ராமரை மனத்துயரிலிருந்து விடுவித்து மனதை லேசாக்கி தான் அடுத்து உபதேசிக்கப் போவதை அவர் நன்கு புரிந்து கொள்வதற்காகவே இவ்விதம்
உயர் ஞானம் பற்றி பேசி அவரை தெளிவிக்க எண்ணுகிறார் அகத்தியர். ஓகே மக்களே, அடுத்ததாக ராமர் அகத்தியரிடம் தனது கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கின்றார். அதை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.